Welcome back to Nijam TV in Jacopodia, sponsored by SMTM Joller சிவகாசி திருத்தங்கல் ஸ்ரீவில்லிபுத்தூர். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இடைவேளைக்கு முன்பதாக அருமையான சகோதரி ஜெனிஃபர் 12வது கேள்வி 6000 ரூபாய்க்கான கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லி லாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன பதில் சரியா அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஸ்டர், எகிப்தியர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தவர்கள் யாருன்னா எகிப்தியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரியா இருக்குமா? இஸ்ரவேல் புத்திரருக்கு சரி, எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தான் வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எடுபிடி வேலை, ஆமாம், செங்கல் இருக்கிற வேலை, எல்லா வேலையும் அவங்க தான் செய்த. இவங்க தான் வேலை பொழுவை கொடுத்து அவங்களுக்கு வேலை பொழுவை கொடுத்து அவங்கள தான் ரொம்ப. இப்போ எரிச்சல் யாருக்கு வந்திருக்கும்? ஆனால் கேள்வி என்ன இருக்கிறது? இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எகிப்தியர்கள் சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. எப்பா நமக்கு ஒரு நல்ல அடிமை கிடைச்சாங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த பதில சொல்லியிருக்கிறீங்க. அப்படிதான் இருக்கா உங்கள் பைபிளில்? எல்லார் பைபிளையும் அதான் இருக்கு. ஓகே, கேட்டுருவோமா? கேட்டுடலாம். சீட்டு தொடர போதா இல்லை சீட்டை காலி பண்ண போதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, 6000 ரூபா ஜெயிக்கிறீங்களா? 3000 ரூபாயில் வெளியே போகிறீங்களான்னு பார்க்க போகிறோம். சரி, உங்ககிட்ட கேட்க அதுக்கு முன்னால் என்ன நடக்கும்? எது நடந்தாலும் சந்தோஷம். எது நடந்தாலும் சந்தோஷம். ஓகே, பிரெனி பாஸ், ஆப்ஷன் டி எகிப்தியர் என்பது சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். எது நடந்தாலும் சரி. ஓ, நீங்கள் சொன்ன பதில் தவறு என்று பிரெனி பாஸ் சொல்லிட்ட. 6000 ரூபாய்க்கான கேள்வி. ஆனால் நீங்கள் வந்து இப்போ 3000 ரூபா ஜெயிச்சிருக்கிறீங்க. அதுவும் 50-50 1500 ரூபா. சரி, சரியான பதில் எதுன்னு பார்ப்போமா? எது இருக்கும்? பார்வோன். ஏமா, எகிப்தியருக்கு அவங்களுக்கு அதிபதி தான் பார்வோன்னு. மருத்துவச்சிகள் வந்து எரிச்சல் அடையறதுக்கு வாய்ப்பில்ல. அரண்மனையில் உள்ளவங்க சரி, ரொம்ப யோசிக்காக இவர்கிட்ட பதில் கேட்டுறோம். பிரெனி பாஸ், சரியான பதில் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி எகிப்தியர் சரியான பதிலா? சூப்பர், நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். ஓகே, எகிப்தியர் என்பது சரியான பதில். ஓகே, யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. ஓகேவா? நம்பிட்டீங்களோ தப்புனோடனே? இல்ல, நீங்க வந்து ஏமாத்துவீங்க அப்படின்னு ஒரு மனசுல தோணுச்சு. ஆனா நான் வெளியே காமிக்கல. ஏன்னா கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால காமிக்கல. சரி, ஓகே. இப்போ 6000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்க. இப்போ 2 கேள்வி தான் இருக்கிறது. லைஃப் லைன் 1 இருக்குது. அது உங்கள் பைபிள் தான் உங்களுக்கு வரும். அந்த லைஃப் லைன் தான், அந்த ஒரு லைஃப் லைன் தான் இருக்குது. சரி, இப்போ ஹாட் சீட் எப்படி இருக்கு? அதே லெவலில் இருக்கு. எதே லெவலில்? ஹாட்டா. ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் நீங்கள் வாசிப்பீங்க? இப்போ வாசிக்கிறது 1, மிந்தி வந்து 2 இல்லை 3 அப்படி வாசிப்பேன் டெய்லி. இப்போ இந்த காலேஜ் எதுவும் போறீங்களா? இல்லை, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் பலவீனமாக அந்த டைமில் பைபிள் தான் அதிகமாக வாசிக்கணும். அதாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருக்கும். படுத்து கிடந்து வாசிக்கலாம், தப்பு இல்லை. முடியாத பட்சத்தில் பாட்டு கேட்பேன், பைபிள் வாசிக்கல. இல்லை, வேத வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். ஆமாம், அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேதம் வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமாம், இப்படிப்பட்ட நெருக்கடி நேரம், பலவீன நேரத்தில் நம்ம இன்னும் கர்த்தரை அண்டி பிடிப்போமையானால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, சூப்பர். இப்போ உங்களுக்கான 13வது கேள்வி 8000 ரூபாய்க்கான கேள்வி. 8000 பெருமிச்சு விட்றிய தெரியுது. ஹாட் சீட்டு ஹாட் ஆகுதுங்கிறது ரொம்பவே தெரியுது. ஓகே, சரி, போயிடலாமா? போயிடலாம். எங்க
13வது क्वेश्चन. குஜராத்துக்கா? இல்ல இல்ல. இல்ல திருமலைபுரத்துக்கா? அவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் குஜராத்துக்கு. குஜராத்துக்கு போக மாட்டியா? எனக்கு ஹிந்தி பேசுறது பிடிக்காது உங்களுக்கு? அப்படின்ட்டு இல்ல. அல்ல ரொட்டி எங்க சாப்பிடுறது பிடிக்காது? அங்க ஒத்தையில தான் இருக்கணும். இங்கன்னா வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல. சூப்பர். சரி, உங்களுக்கான 13வது கேள்வி 8000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இப்பொழுது. உங்களுக்கான கேள்வி, சாவே கீரியாத்யாமிலே குடியிருந்தவர்கள் யார்? சாவே கீரியாத்யாமிலே குடியிருந்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஓரியர், ஆப்ஷன் பி ஏமியர், ஆப்ஷன் சி சுசிமியர், ஆப்ஷன் டி எமோரியர். டைம் என்ன? டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் டி எமோரியர். ஆப்ஷன் டி எமோரியர். சிஸ்டர் 50 டைம் என்ன உங்களுக்கு 50 வினாடி என்ன வச்சிருக்காங்க. ஒரு லைஃப் லைன் கையில் இருக்குது. லைஃப் லைன் வேண்டாம். ₹8000 கேள்வி அதான் பதிலா? ஓகே, பிரெய்னி பாஸ் லாக் ஆப்ஷன் டி எமோரியர். சூப்பர் சிஸ்டர். 8000 ரூபாய் கேள்விக்குள்ள போயிட்டீங்க. இன்னும் ஒரே கேள்விதான். அதுல சரியான பதில் சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க ஜெயிக்கலாம். சூப்பர். ஓகே, சரியா இருக்குமா? சரியா இருக்கும். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. எத்தனை சதவீதம் நம்பிக்கை இருக்கு? 75%. 75% இருக்கு. மீதி 25 எதுல இருக்கு? மத்த ஐடியா இல்ல. மத்ததுல ஐடியா இல்ல. மத்ததுல ஐடியா இல்ல. அப்ப 25 யார் கொடுக்குறிய? சரி, இதுல நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா 8000 ரூபாய் ஜெயிக்கிறீங்க. அதோட 10,000 ரூபாய்க்கான கேள்விக்கு உள்ள போறீங்க. இதுல தவறான பதில் சொல்லும் பட்சத்தில் நீங்க 6000 ரூபாய் ஜெயிச்சாலும் உங்களுக்கு தேர்ட் லெவல்ல கடைசி அமௌண்ட் 3000 ஏற்கனவே 50-50 பயன்படுத்தி இருக்கிறீங்க. அதனால 1500 ரூபாய்க்கு போயிடும். ஓகே, பிரெய்னி பாஸ் கேட்டுருமா? பிரெய்னி பாஸ், ஆப்ஷன் டி எமோரியர் என்பது சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். பச்சை சோப்பு பச்சை சோப்பு பச்சை சோப்பு எரியுது. பிரெய்னி பாஸ் சீக்கிரம் சொல்லுங்க. சிஸ்டர் ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அதோட நேயர்கள், நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள், அவங்க 14வது கேள்விக்கு போவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சீக்கிரம் சொல்ல மாட்டுங்க சிஸ்டர். ஓ சாரி சிஸ்டர், நீங்க சொன்ன பதில் தவறான பதில். சரி, சரியான பதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏமியர் என்பதுதான் சரியான பதில். ஏமியர் என்பதுதான் சரியான பதில். ஓகே, மிஸ் பண்ணிட்டீங்க. சூப்பரா 14வது கேள்விக்குள்ள போவீங்கன்னு நினச்சோம். நேயர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கூட நீங்கள் அழகாக பதில் சொல்லி 8000 ரூபாய்க்கான கேள்வி வேறு, 13வது கேள்வி வேறு போனீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த தேர்ட் லெவலில் கடைசி அமௌண்ட், அதாவது 3000 தான் உங்களுக்கு வழங்கப்படும். ஏற்கனவே 50-50 பயன்படுத்தினால 1500 ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது நிஜம் டிவியின் ஜெயிக்க போவது யார். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறது SMTM ஜுவல்லர்ஸ், சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சிறுவில்லிபுத்தூர். அவங்க தான் அந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க தான் உங்களுக்கு பரிசு வழங்குறாங்க. அதோடு கூட அவங்களுடைய கிஃப்ட் கேம்பர் ஒன்று உங்களுக்கு வழங்க இருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, சூப்பராக 13வது கேள்வி வர போனாங்க ஜெனிஃபர் சிஸ்டர். ஆனால் 13வது கேள்வியில் அவங்க தவறான பதிலை சொல்லிட்டாங்க. இப்போது அருமையான சகோதரிக்கு கேஷ் அவார்டு கொடுப்பதற்கும் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கேம்பர் வழங்குவதற்கும் SMTM ஜுவல்லரியோட உரிமையாளர் அன்பு சகோதரர் அவங்க பூபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மத்தியிலே. அவர்களை இப்பொழுது நான் அழைக்கிறேன். அவர்கள் வந்து இந்த பரிசினையும் இந்த கிஃப்ட் கேம்பரையும் அவங்களுக்கு வழங்குவாங்க. இப்பொழுது இந்த அருமையான ஜெயிக்க போவது யார் போட்டியில் பொன் ஜெனிஃபர் சிஸ்டர் அவங்க பங்கு பெற்று அவங்க லைஃப் லைனை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த பரிசு தொகை பாதியாக குறைக்கப்படுகிறது. இந்த 1500 ரூபாய் கேஷ்
அவார்டாக கொடுப்பதற்கும் அவங்களுக்கான கிஃப்ட் கேம்பரை கொடுப்பதற்கும் அருமையான சகோதரர் வந்திருக்கிறாங்க. வாங்க பிரதர். SMTM ஜுவல்லர்ஸோட உரிமையாளர் அன்பு சகோதரர் பூபதி அவர்களை வாழ்த்துகிறோம். சூப்பர். அந்த கேஷ் அவார்டோடு அவங்களுக்கான கிஃப்ட் கேம்பர் SMTM ஜுவல்லர்ஸ் அவங்க சார்பாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கேம்பரையும் கொடுக்குறாங்க. அதையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, பிரியமானவர்களே, நம்முடைய நிஜம் தொலைக்காட்சியில் நடக்கிற இந்த ஜெயிக்க போவது யார் வேதாகமத்தில் உள்ள கேள்விகளை கேட்டு 14 கேள்விகள் 10,000 ரூபாய் பரிசு நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். கடந்த 1 மாத காலமாக இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 1 மாத காலமாக ஒளிபரப்ப செய்யப்பட்ட இந்த ஜெயிக்க போவது யார் போட்டியை ஸ்பான்சர் பண்ணுறது SMTM ஜுவல்லர்ஸ், சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சிறுவில்லிபுத்தூரில் அவங்க ஷாப் வச்சுருக்கிறாங்க. அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணாங்க. ஒவ்வொரு போட்டியில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு அவங்க சார்பாக கிஃப்ட் ஹாம்பர் வழங்கியிருந்தாங்க. அன்பு சகோதரர் அவர்கள் பூபதி அவர்கள் இன்றைக்கு இந்த போட்டியில் முழுவதுமாக பங்கு பெற்று போட்டியாளர்களுக்கு பரிசினை வழங்கினாங்க. இப்போ அவங்க நம்மத்தில் இருக்க ரொம்ப சந்தோஷம். ஐயா, இந்த நிஜம் டிவியில் இந்த ஜெயிக்க போவது யார் போட்டியில் நீங்கள் பங்கு பெற்றது ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த போட்டியெல்லாம் நீங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த போட்டிகளில் பங்கு பெறுறது? அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நிஜம் டிவியோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நிஜம் டிவின்னு பேர் வச்சது நிஜமாகவே எல்லாமே நானும் இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாகவே இந்த விஷயங்களை பார்த்துட்ருக்குறேன். மிகவும் அறிவுள்ள, மிகவும் புத்தி கூர்மையான கேள்விகள்லாம் கேட்டு ரொம்ப எல்லாத்தையும் தெரிய வைக்கிறதுக்கு இந்த நிஜம் டிவி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்க்காலாக இருக்குங்கிறத நான் இதன் மூலயமா ஒரு சாட்சியாக சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின ரிச்சர்ட் அண்ணா அவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற ஒரு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ரிச்சர்ட் அண்ணா. ஓகே, பிரியமானவர்களே, அருமையான ஐயா அவர்கள் சிவகாசி மற்றும் திருத்தங்கல் மற்றும் சிறுவில்லிபுத்தூரில் அவங்க நகைக்கடை வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அவங்க ஸ்பான்சர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நிமித்தமாக கர்த்தர் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் தொழில் ஸ்தலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அருமையான சகோதரருக்காக, அவங்களுடைய குடும்பத்திற்காக, அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், பேரனுக்காக, அவங்க தொழில் ஸ்தலங்களுக்காக உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் மூலமாக அவர்களை தாங்குங்கள். இன்னும் கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, நிஜம் டிவியில் ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிற போட்டியில் கடந்த 1 மாத காலமாக நிறைய போட்டியாளர்கள் பங்கு பெற்று தங்களுடைய வேத அறிவை வெளிப்படுத்தினாங்க. நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போல் உங்களுடைய வேத அறிவையும் 4 சுவிசேஷங்கள் 5 ஆகமத்திலிருந்து இந்த போட்டியில் பங்கு பெற விரும்பினால் வரக்கூடிய நாட்களில் அறிவிப்பு வரும்பொழுது நீங்களும் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த போட்டியில் பங்கு பெற்று உங்களுடைய வேத அறிவை வெளிப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இது நிஜம் டிவியின் ஜெயிக்க போவது யார் இந்த போட்டியை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது SMTM நகை மாளிகை, சிவகாசி, திருத்தங்கல், சிறுவில்லிபுத்தூர். அவங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அடுத்த ஒரு எபிசோடில் புதிய போட்டியாளரோடு உங்களிடத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.